நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் MSM பஹருத்தீன். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தலின் போது தனிநபர்களின் அடிப்படையில் தீர்மானங்களை எடுக்கும் கடந்த கால தவறை மீண்டும் செய்ய வேண்டாம் என ஜனாதிபதி கோரிக்கை. இலங்கையின் 3வது கடனுதவிக்கான அங்கீகாரம் தொடர்பில் இன்று சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை கலந்துரையாட உள்ளது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து மக்களுக்கு சரியான தகவல்களை தெரிவிக்கும் பொறுப்பு ஊடகங்களுக்கு இருப்பதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவிப்பு. அரச பல்கலைக்கழகங்களை வருமானம் ஈட்டும் மையங்களாக மாற்ற வேண்டும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தெரிவிப்பு. ஒலுவில் துறைமுகத்தை மீன்பிடி துறைமுகமாக அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை. ரஷ்ய ஜனாதிபதி வடகொரியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் நாட்டின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமே அன்றி தனிப்பட்ட வெற்றி தோல்விக்காக அமையாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லை வாட்டர்ஸ் எட்ஜ் ஹோட்டலில் இடம்பெற்ற பாராளுமன்ற துறைசார் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர் பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அரசாங்க திட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்பதில் மக்கள் திருப்தி அடையும் வரை அதனை முன்னெடுத்துச் செல்ல முடியும். இல்லையென்றால் மீண்டும் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த நாட்டில் மருத்துவம், எரிபொருள் மற்றும் எரிவாயுவுக்கு வரிசையில் நின்று மக்கள் தவிப்பார்கள் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அரசியல் மேடையில் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்குவோருக்கு நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வேலை திட்டம் எதுவும் கிடையாது. தேர்தலின் போது தனிநபர்களை பார்த்து தீர்மானங்களை எடுத்ததன் கடந்த கால தவறை மீண்டும் செய்ய வேண்டாம் என அனைவரையும் கேட்டுக்கொள்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றும் வகையில் அரசாங்கம் முன்வைத்துள்ள பொருளாதார மாற்று சட்டமூலத்திற்கு ஆதரவு அளிக்குமாறு அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டார். அதனைத் தவிர வேறு ஏதேனும் வழிமுறைகள் யாரிடமாவது இருந்தால் அதனை நாட்டுக்கு சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டார். இலங்கையின் கடன் திட்டம் தொடர்பான 2வது மீளாய்வு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை இன்று கலந்துரையாட உள்ளது. இந்த நிறைவேற்று சபை கூட்டத்தில் 2024 ஆண்டுக்கான 4வது பிரிவின் கீழ் ஆலோசனை நடத்துவது குறித்து கவனம் செலுத்தப்படும் என சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு துறையின் பணிப்பாளர் ஜூலி கோசைக் அண்மையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். இலங்கை கடன் மறுசீரமைப்பில் போதுமான மற்றும் வலுவான முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடன் திட்டத்தின் தரத்திற்கு ஏற்ப வெளி வணிக கடன் வழங்குநர்களுடன் இலங்கை விரைவில் ஒரு உடன்பாட்டை எட்டிவிடும் என்று தான் மிகவும் எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல், கையிருப்பு அதிகரிப்பு, பொருளாதார வளர்ச்சி போன்றவற்றில் இலங்கை முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஜூலி கோசெக் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான சர்வதேச நாணய நிதியத்தின் 2வது மதிப்பாய்வு கூட்டத்தில் இலங்கைக்கு சாதகமான பலன் கிடைக்கப்பெறும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் இந்த தகவலை பதிவிட்டுள்ளார். இவ்விடயத்தில் சர்வதேச நாடுகள் இலங்கைக்கான ஆதரவை வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். செய்திகள் தொடர்கின்றன. ஒலுவில் துறைமுகம் சார்ந்த வளங்கள் பாதுகாக்கப்பட்டு அதனை புனரமைத்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் நிலவிய வரிசை யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களின் வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் அதனால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு ஆதரவளித்து அவருடன் இணைந்து செயற்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். எமது நாட்டிற்கு வருமானம் ஈட்டும் வகையிலும் நாட்டில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு ஆயிரக்கணக்கில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் வகையிலும் ஜனாதிபதியின் இந்திய பயணம் அமைந்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
அதே நேரம் இந்தியாவின் குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்கள் அத்துமீறி எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபடுவதும் சட்டவிரோத உபகரணங்களை பயன்படுத்துவதும் எமது கடல் வளங்களை அளிக்கிறது. அது மட்டுமன்றி எமது மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகின்றது. எனவே இந்த இலங்கை இந்திய கடற்றொழிலாளர்களுக்கு இடையே நிலவும் பிரச்சினை தொடர்பிலும் ஜனாதிபதி தனது இந்திய விஜயத்தின் போது இந்திய தரப்பினருடன் கலந்துரையாடியுள்ளார். இந்திய பிரதமரும் வெளிவிவகார அமைச்சரும் இலங்கைக்கு வருகை தர உள்ளனர். எனவே இந்த விடயம் குறித்து இரு நாடுகளும் ராஜதந்திர ரீதியில் கலந்துரையாடி தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். கடற்றொழிலாளர்களின் நலன்களை மேம்படுத்தும் வகையில் கடற்றொழில்துறை வளங்களை பாதுகாக்கும் வகையிலும் நாம் கடற்றொழில் தொடர்பான புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் எனவும் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். அரசு பல்கலைக்கழகங்களை வருமானம் ஈட்டும் மையங்களாக மாற்றுவதற்கு தேவையான செயற்பாடுகள் குறித்து அதனுடன் தொடர்புடைய சகல தரப்பினருடனும் இணைந்து திட்டமிடப்பட வேண்டும் என கொழும்பு பல்கலைக்கழக உபவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் HD கருணாரத்ன தெரிவித்துள்ளார். அதற்கான திட்டத்தை அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு வழங்க வேண்டும். அதற்கு அந்த பல்கலைக்கழகங்களில் உள்ள சாத்தியக்கூறுகளை முதலில் கண்டறிய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்கத்தினால் வழங்கப்படும் ஒதுக்கீடுகள் மட்டுப்படுத்தப்பட்ட போதிலும் பல்கலைக்கழகங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு தேவையான வருமானத்தை ஏனைய செயற்பாடுகளுக்காக பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன செயற்படுவதை தடுக்க விதிக்கப்பட்ட தடையை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டு மனு இன்று கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான மஹிந்த அமரவீர, லசந்த அழகியவண்ண மற்றும் துமிந்த திசாநாயக்க ஆகியோர் அக்கட்சியின் பதவிகளில் இருந்து நீக்குவதற்கு தடை விதித்து பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவு நீக்கப்பட்டுள்ளது. தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை நீடிக்க கொழும்பு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து மக்களுக்கு சரியான தகவல்களை தெரிவிக்கும் பொறுப்பு ஊடகங்களுக்கு இருப்பதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் மீண்டும் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்நிலையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமையவே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் எனவும் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன குறிப்பிட்டுள்ளார். பாணந்துறை பின்வத்த நல்லுருவ பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட ரசாயன கசிவு காரணமாக சுமார் 30 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பொருட்களை தயாரிக்கும் நிறுவனத்தில் கலவை தயாரிப்பில் ரசாயன பொருள் மாறியதால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் ரசாயன கசிவின் பின்னர் குறித்த தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். தீர்வை வரியின்றி நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 3,22,000 ரூபாய் பெறுமதியான சிகரெட் கடத்தலில் ஈடுபட்ட நபர் ஒருவரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளார்கள். ராகமை பிரதேசத்தில் வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை மொரட்டுவ முகாமின் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் துரித நடவடிக்கை அதிகாரிகள் இணைந்து கல்கிச போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் மற்றும் போதை மாத்திரைகளை வைத்திருந்த 2 சந்தேக நபர்கள் கல்கிஸ்ஸ மற்றும் தெஹிவளை பிரதேசங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். டெபிட் கார்டு இருக்கும்போது இப்போ கையில கேஷ் வச்சுக்க தேவையில்லை. எல்லா பேமெண்ட்டுக்கும் ஸ்வைப் பண்ணுங்க, டேப் பண்ணுங்க. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சிறுவர்களை தொழிலாளர்களாக பயன்படுத்துவது தொடர்பில் நாளாந்தம் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று வருவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் உதயகுமார் அமரசிங்க தெரிவித்துள்ளார்.
இருப்பினும் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் சிறுவர்களை தொழிலாளர்களாக பயன்படுத்துவது மிகவும் குறைந்த அளவிலேயே உள்ளது. நாட்டின் சட்டத்தின்படி 16 வயதுக்குட்பட்ட எந்தவொரு சிறுவரையும் தொழிலுக்கு அமர்த்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்துவது தொடர்பாக கடந்த ஆண்டு 186 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இவ்வருடத்தின் முதல் 5 மாதங்களில் 56 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அவை அனைத்தும் தொழில் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன. சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் தொழிலாளர்கள் பற்றிய தகவல்களை வழங்குவதற்கு அவசர தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1929 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு 24 மணித்தியாலங்களும் தகவல்களை தெரிவிக்கலாம். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு நிலவிய அசாதாரண காலநிலை காரணமாக டெங்கு அபாய வலயங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் வேகமாக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இம்மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 970க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். டெங்கு அபாய வலயங்களின் எண்ணிக்கையும் 14ஆக அதிகரித்துள்ளது. அதிக டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளார்கள். கொழும்பு மாவட்டத்திற்கு அடுத்தபடியாக யாழ்ப்பாணம், கம்பஹா, கண்டி, ரத்தினபுரி, களுத்துறை ஆகிய மாவட்டங்களிலும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. உலகச் செய்திகள். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வடகொரியாவுக்கு விஜயம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக கிரெம்ளின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். யுக்ரைன் யுத்த களத்தில் தனது ராணுவம் ஆயுத பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளதால் ஜனாதிபதி புட்டின் தனது நட்பு நாடுகளிடமிருந்து தேவையான ஆயுதங்களை கொள்வனவு செய்ய உள்ளார். கடந்த செப்டம்பர் மாதத்தில் ரஷ்யாவின் தூர கிழக்கில் உள்ள ஆமூர் பகுதியில் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னை சந்தித்த போது ஜனாதிபதி புட்டினை தனது நாட்டுக்கு வருமாறு வடகொரிய தலைவர் அழைப்பு விடுத்தார். வடகொரியாவுக்கான இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி புட்டின் வியட்நாமுக்கும் விஜயம் செய்ய உள்ளார். அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணம் பெல்டிமோர் நகரில் பிரான்சிஸ் ஸ்காட் கீ பாலம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. படாப்ஸ்கோ ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள இந்த பாலம் கடந்த மார்ச் 26ஆம் தேதி சிங்கப்பூருக்கு சொந்தமான சரக்கு கப்பல் ஒன்று மோதி உடைந்தது. இவ்விபத்தில் ஏராளமான வாகனங்கள் ஆற்றில் விழுந்தன. 6 பேர் சம்பவத்தில் பலியாகினர். இதனை அடுத்து குறித்த பாலம் உடனடியாக மூடப்பட்டது. அதன் பின்னர் 2 மாதங்களுக்கு மேல் மேற்கொள்ளப்பட்ட புனரமைப்பு பணிகளின் பின்னர் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. யமன் கடற்பரப்பில் படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 49ஆக அதிகரித்துள்ளது. சுமார் 250 பேருடன் பயணித்த இப்படகு சீரற்ற காலநிலை காரணமாக கவிழ்ந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. படகில் இருந்தவர்கள் எத்தியோப்பிய அகதிகள் என தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் 123க்கும் அதிகமானோர் காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அபிவிருத்தி செய்திகள். சுற்றாடலை பாதுகாப்பதற்காக மக்களின் சுற்றாடல் அறிவை அதிகரிக்க வேண்டும் என மத்திய மாகாண ஆளுநர் லலித் யூ கமகே தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது நுவரெலியா மாவட்டத்தின் அபிவிருத்தி மற்றும் தற்போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் தொடர்பில் குழுவின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் நிறைவடைந்ததன் பின்னர் சுற்றாடலுக்கு விடப்படும் தொன்கணக்கான குப்பைகள் தொடர்பில் கருத்து தெரிவித்த மாகாண ஆளுநர் சுற்றாடல் தொடர்பான மக்களின் உணர்திறன் மிகவும் குறைந்த மட்டத்தில் காணப்படுவதாக தெரிவித்தார். சிவனொளி பாதமலை பிரதேசம் போன்ற முக்கிய பிரதேசங்களில் ஒழுக்கத்துடன் செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கிண்ண T20 கிரிக்கெட் தொடரின் 25வது போட்டி இன்று இடம்பெற உள்ளது. இப்போட்டியில் இந்திய மற்றும் அமெரிக்க அணிகள் மோத உள்ளன. இலங்கை நேரப்படி இரவு 8 மணிக்கு போட்டி ஆரம்பமாகும்.
இதனிடையே T20 உலகக்கிண்ண தொடரில் இலங்கை மற்றும் நேபாளம் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியை கைவிட நடுவர்கள் தீர்மானித்துள்ளார்கள். இப்போட்டி இலங்கை நேரப்படி இன்று காலை 5 மணிக்கு புளோரிடாவில் ஆரம்பமாக இருந்தது. மழை காரணமாக போட்டியை ஆரம்பிக்க முடியவில்லை. இலங்கை அணி பங்கேற்கும் அடுத்த போட்டி எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளது. குறித்த போட்டியில் இலங்கை அணி நெதர்லாந்து அணியை சந்திக்க உள்ளது. வத்தளை பிகசஸ் ரீஃப் ஹோட்டல் முதன்முறையாக வத்தளை நிறுவனங்களுக்கு பிரத்யேகமாக இசை கடற்கரை விளையாட்டு விழாவை ஏற்பாடு செய்துள்ளது. பேட்டில் ஆஃப் த ரீஃப் எனப்படும் இந்த கடற்கரை விளையாட்டு விழா எதிர்வரும் ஜூலை மாதம் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. இலங்கையில் அலுவலக ஊழியர்களுக்காக இவ்வாறான போட்டிகள் ஏற்பாடு செய்யப்படுவது இதுவே முதல் தடவை என நிறுவனத்தின் பொது முகாமையாளர் திரு ரேணுகா கொஸ்வத்த நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இந்த திருவிழாவில் கடற்கரை வாலிபால், டெக் ரக்பி மற்றும் கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல வேடிக்கையான விளையாட்டுகள் இடம்பெற உள்ளன. இலங்கையிலுள்ள எந்த ஒரு நிறுவனமும் இந்த போட்டியில் பங்கு பெற்ற முடியும். வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசில்களும் வழங்கப்படும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். ஓய்வூதியம் பெறும் அரசு ஊழியர்களுக்கு தவணை கொடுப்பனவின் கீழ் கைத்தொலைபேசிகளை கொள்வனவு செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. SLT மொபிட்டல் இதற்கான வசதிகளை மேற்கொண்டுள்ளது. உபகார தொலைபேசி பொதி அறிமுகப்படுத்தப்பட்டு 15 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு இவ்வசதி வழங்கப்படுகிறது. இது பற்றிய மேலதிக விவரங்களை மொபிட்டல் அலுவலகங்களின் ஊடாக பெற்றுக் கொள்ள முடியும். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. இலங்கை இந்திய வர்த்தக சங்கத்தின் பிரதிநிதிகள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்துள்ளார்கள். சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்குடன் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக அதன் தலைவர் ரகுராமன் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது பற்றி இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சபரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சபரகமுவ மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேட்டது காலநிலை அறிக்கை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தலின் போது தனிநபர்களின் அடிப்படையில் தீர்மானங்களை எடுக்கும் கடந்த கால தவறை மீண்டும் செய்ய வேண்டாம் என ஜனாதிபதி கோரிக்கை. இலங்கையின் 3வது கடனுதவிக்கான அங்கீகாரம் தொடர்பில் இன்று சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை கலந்துரையாட உள்ளது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து மக்களுக்கு சரியான தகவல்களை தெரிவிக்கும் பொறுப்பு ஊடகங்களுக்கு இருப்பதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவிப்பு.
அரச பல்கலைக்கழகங்களை வருமானம் ஈட்டும் மையங்களாக மாற்ற வேண்டும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தெரிவிப்பு. ஒலுவில் துறைமுகத்தை மீன்பிடி துறைமுகமாக அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை. ரஷ்ய ஜனாதிபதி வடகொரியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.